கிழத்தன்மையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் விடுவிக்கும். ரசாயனமோ 7 வகை உலோகங்களையும் தங்கமாக மாற்றும் சக்தி வாய்ந்தது. உங்களுக்கு எது விருப்பமோ கேளுங்கள். அதைத் தருகிறேன். தற்போது என்னால் செய்யக்கூடிய உதவி இது ஒன்றே என்றான். அரசே, வியாதியிலிருந்தும் கிழத்தன்மையிலிருந்தும் விடுவிக்கும் ரசத்தை எங்களுக்குத் தாருங்கள் என்றார் தந்தை. பையனுக்கு தகப்பனாரின் கோரிக்கை பிடிக்கவில்லை. அத்தா, ரசத்தினால் என்ன பயன்? நாம் கிழத்தன்மையிலிருந்து விடுபட்டுத்தான் பிரயோசனம் வந்துவிடப் போகிறதா? அப்போது ஏழ்மை நம்மை விட்டு விலகிவிடுமா? உலோகங்களை தங்கமாக மாற்றக்கூடிய ரசாயனத்தை கேட்டு வாங்குங்கள். அதன் மூலம் நம் வறுமையை விரட்டி சுகமாக வாழ்வோம். இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அதைக் கண்ட விக்ரமாதித்தன் இரண்டையுமே அவர்களிடம் கொடுத்துவிட்டான். இரண்டையுமே நீங்கள் எடுத்துச் சென்று சுகமாக வாழ்க்கையை நடத்துங்கள் என்றான். அரசனை வாயார வாழ்த்திவிட்டுச் சென்றனர் பண்டிதரும் அவர் மகனும். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடித்ததும் அன்றைய பொழுதும் அஸ்தமித்துவிட்டது. மேற்கூறிய கதை வடமொழி மூலத்தில் 19ஆம் படிக்குக் காவலான மதனாவதி என்னும் பதுமை கூறியதாக உள்ளது. இந்த கதை இத்துடன் நிறைவடைந்தது. அடுத்த அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.